ஹாய் ஹலோ வீவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி. இந்த ஜூன் மாதம் முழுவதும், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கீழ் திருப்பதி மற்றும் திருமலையில் நடக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் மற்றும் அங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு துவங்கியிருக்கு. இன்று திருமலையில் ஹனுமன் ஜெயந்தி நடைபெற்றது. தெலுங்கு பஞ்சாங்கப்படி திருமலை மற்றும் திருப்பதியில் ஹனுமன் ஜெயந்தி இன்று தான் கொண்டாடினாங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இன்று திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆஞ்சநேயர் டெம்பிள்லேயும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பான பூஜைகள் இன்று நடைபெற்றது. திருமலை ஸ்ரீவாரி டெம்பிள், அதாவது மூலவர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் இருக்கக்கூடிய அந்த டெம்பிளுக்கும் நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பேடி ஆஞ்சநேயர் டெம்பிளில் பால், தயிர், தேன் மற்றும் பலவிதமான அபிஷேக பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் இன்று நடந்தது. சிறப்பு பூஜைகளும் இன்று நடந்தது. திருமலையில் இருக்கக்கூடிய வராக சுவாமி டெம்பிள், இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீவாரி டெம்பிளுக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்ரீவாரி டெம்பிளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வராக சுவாமி டெம்பிள், நம்ம திருமலை போய் இறங்கின உடனே முதல்ல வராக சுவாமி டெம்பிளை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்தது மூலவரான ஸ்ரீ மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். அந்த வராக சுவாமி டெம்பிள் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் முன்னாடி கோனோடு கட்டு ஆஞ்சநேயர் டெம்பிளும் இருக்கும். அந்த கோனோடு கட்டு ஆஞ்சநேயர் டெம்பிள்லேயும் இன்று சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் பூஜைகளும் வெகு விமர்சையாக நடந்தது. அடுத்தது ஸ்ரீ ஜபாலி ஆஞ்சநேயர் டெம்பிள்லேயும் இன்று ஹனுமன் ஜெயந்தி சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகளும் இன்று நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் 60 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் ஸ்ரீ பிரசன்ன ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாளை கார்வேட்டி நகரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிளில் கருட சேவையானது நடைபெறும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருமலையில் ஏகாதசியும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி மாத சிவராத்திரி மற்றும் கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி கார்வேட்டி நகரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிளில் ஸ்ரீ பிரம்மோற்சவம் முடிவு பெறுது. அதே ஜூன் மாதம் 6ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம், அதாவது அமாவாசை அன்று ரோகிணி நட்சத்திரமும் இருக்கிறதால திருமலையில் நடக்கக்கூடிய தினமும் நடக்கக்கூடிய சகசிர தீப அலங்கார சேவையில் ருக்மணியுடன் கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஊஞ்சல் சேவையில் ஸ்ரீ மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். ஜூன் மாதம் 7ஆம் தேதி கார்வேட்டி நகரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிளில் புஷ்ப யாகம் நடைபெறும். ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஸ்ரீராமரினுடைய நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரம் அன்று சகசிர தீப அலங்கார சேவையில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதாதேவியோடு பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். அடுத்தது ஜூன் மாதம் 14ஆம் தேதி கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி டெம்பிளில் புஷ்ப யாகம் நடைபெறும். ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இந்த 5 நாட்களும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் தெப்போற்சவம் நடைபெறுது. ஜூன் மாதம் 17ஆம் தேதி அபலயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகும். ஜூன் 17ஆம் தேதி அன்று ஏகாதசி. ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இந்த 3 நாட்கள் ஜோஷ்டாபிஷேகம். ஜோஷ்டாபிஷேகம் பார்த்தோம்னா வருடத்தில் ஒரு முறை மட்டுமே இது திருமலையில் நடைபெறும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி அபலயகுண்டா
ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் பிரம்மோற்சவம் கருட வாகன சேவையும் அன்று நடைபெறும். ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஸ்வர்ண நட்சத்திரம் ஸ்ரீ அபலயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் பிரம்மோற்சவம் அன்று நிறைவு பெறுது. ஜூன் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி 3 நாட்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் டெம்பிளில் சுந்தரராஜ சுவாமியினுடைய அவதார உற்சவம் அன்று நடைபெறும். நேற்று திருமலை திருப்பதி, அதாவது 31ஆம் தேதி நேற்று திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் 67,873. டான்சியூஸ் கொடுத்த மொத்த பக்தர்கள் 33,532. கிடைத்த உண்டியல் காணிக்கை சீனிவாச பெருமாளுக்கு 3.93 கோடி. வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 24 ஹவர்ஸ்லேருந்து 30 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாள் முழுதாக ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் அவுட் சைட் லைன் அட்டு ஸ்லோ தோரணம் வரைக்கும் வெயிட் பண்ணி சுவாமி தரிசனம் செஞ்சுருந்தாங்க. ஜூன் மாதம் நீங்கள் திருமலை திருப்பதி போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.